ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து வின் பிரேக்கர் சீசன் 3 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் 5 சாப்டர்ஸ் தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். சாப்டர் 106லேருந்து 110 வரைக்கும் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்டோரி வேறு இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம். அண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டில் இருக்கும், அப்போ பாருங்கள். அண்ட் வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எடுத்ததுமே ஒரு ஸ்டோரியோட தான் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து சாப்டர் கணக்கில் வராது, ஒரு ஷார்ட் ஸ்டோரின்னு இவங்களே ஓரத்தில் போட்டு விட்ருக்காங்க. ஆனால் இதுவும் ஒரு சாப்டர் கணக்கு மாதிரி ஒரு 20 பேனல் இருக்குது. வாங்க நம்ம பார்ப்போம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஊரோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம ஆளுங்க இதுக்கு முன்னாடி பேசின அந்த வசனத்தை வந்து போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு தாத்தாவும் அவரோட பேரனும் வந்து நம்ம டாச்சிபானாவோட கடைக்கு வராங்க. அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருப்பான் போல், இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபுரினி இந்த டவுனை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பான் போல். ஸோ பையன் வந்து கடையிலே உட்காந்து நடுங்கிட்டு இருப்பான், என்னையா இங்கே கூப்பிட்டு வந்து உசுரை வாங்குறேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உள்ள நம்மளுடைய சாக்குரா வந்து என்ட்ரி தராப்பில் அவன் வந்து அந்த யூனிஃபார்மை பார்த்தே நடுங்கிட்டு இருந்திருப்பான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த தாத்தா போயிட்டு நம்ம சாக்ராவை கூப்பிட்டு இந்த மாதிரி அவரோட பேரனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவன் வந்து ஒரு ரவுடிக்கிட்ட எதுக்கே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அந்த டைமில் நம்ம டாச்சிபானா வந்து ஒரு பல்பை மாட்டி தர சொல்லிட்டு இந்த மாதிரி அதை கையில் கொடுத்துருவா. சரி, நம்மளும் வேறு வழி இல்லாமல் அதை உட்காந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வெளில சண்டை நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்திருப்பான். அந்த டைமில் என்ன ஆகுது, ஒரு கடைக்காரர் மேலே ஒரு போர்டு வந்து வர மாதிரி இருந்திருக்கும். நம்ம பையலாக அதை அப்படியே மாசாக தட்டி விட்டு போயிட்டு இருந்திருப்பான். இந்த பையன் வந்து ஷாக்கில் பார்த்துட்டு இருப்பான், என்ன இவன் வந்து இப்போ அவரை காப்பாற்றினானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம டாச்சிபானா வந்து இப்போ தான் வந்து சொல்கிறாங்க, நீ என்னப்பா இதுக்கு முன்னாடி இந்த ஊர் அப்புறம் இங்கே இருக்கிறவங்களாம் பற்றி கேள்விப்பட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்க, அதுக்கு இவளும் வந்து உன் மூஞ்சிலே எல்லாமே தெரியுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பா. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டாச்சிபானா வந்து சொல்லுவோம், நீ கேள்விப்பட்டதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுரன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டவுனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க. நீ வரப்போ ஒரு போட் பார்த்துருப்பியா, அது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது தான். அவங்க தான் இப்போ இந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதனால தான் வந்து இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பொஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பா. அதோட இந்த ஸ்டோரி முடியுது. வாங்க நம்ம ஆக்சுவல் சாப்டருக்குள்ளே போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுறான்னா, இங்கே சண்டை நல்லா வெறித்தனமாக போயிட்டுருக்கு. நம்ம சோடா புட்டி கூட சண்டை போடுற அந்த டார்வி வந்து என்ன பண்ணுவான், அப்படியே கையை வச்சு கீரை மாதிரியே வருவான். அதில் வேற பூனை மாதிரி வேற வரலன்னு கேட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மோமோவை காட்டுறாங்க. அவன் நேராக முட்டியை வச்சு ஒரு ஏற்றலான்னு போக அவன் அழகாக பிடிச்சி வெட்ட வீசிடுவான். இப்போ நம்ம சோடா புட்டியாலையும் மோமோவாலையும் அவங்க 2 பேரையும் அடிக்க முடியுமான்னு தெரில. அண்ட் அதே டைமில் நம்ம இங்கே ஃப்ரிண்டில் வந்து எல்லாரும் அடி வாங்கிட்டு இருந்திருப்பானுங்க. இங்கே அப்படியே நம்ம சுபாக்கி அக்காவை காட்டுறாங்க. அங்கே இருந்தாலும் மறுபடியும் ஒரு உதய போடலான்னு வர நம்ம அக்கா வந்து அழகாக டாச் பண்ணிடுவாங்க. இங்கே நம்ம அக்கா பின்னாடி வந்து அங்கே சசாக்கியை வந்து ஒருத்தர் பேட்டால் அடிக்க வந்திருப்பான். அவனை எதிர்க்கிறதுக்கு வந்து நம்ம செகண்ட் இயர் அப்புறம் ஃபஸ்ட் இயரை சேர்ந்து மொட்டோக்கி அப்புறம் வட்டாருன்ற 2 கேப்டன்ஸும் வந்திருப்பாங்க. அவங்க வந்து சசாக்கி கிட்ட நாங்கள் இவங்களை பார்த்துக்குறோம், நீங்கள் சுபாக்கிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. அண்ட் அப்படியே நம்ம சசாக்கி பிரதர்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். இவங்களுக்கு நடுவில் ஒருத்தன் ஃப்ளைங்கில் வந்துருப்பான். இப்போ யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா பிரானாவுக்கு பிறந்தவனுங்க மாதிரி இவனுங்க 2 ட்வின்ஸ் வந்துட்டு இருப்பானுங்க. ஸோ இப்போ ஃபைட் வந்து நம்ம சசாக்கி பிரதர்ஸ் அண்ட் ஷிமாடா பிரதர்ஸ்க்கு தான் நடக்க போகுது போல். அண்ட் இங்கே நம்ம கிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஈவன் தோ இவங்க வந்து நொரோஷியெல்லாம் தோக்கடிச்சாலும் ஸ்டில் அவங்க நம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு கம்மி தான். ஸோ இவங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல அவங்க ஃபோர்ஸை பிரேக் பண்ணி ஆகணும், சம்வேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே இன்னொரு பேனலில் காட்டுறாங்க, அந்த சம்வேர்ன்றது நம்ம ஆளுங்க இருக்கிற பிரிட்ஜ் தான் நினைக்கிறேன். நம்மளுடைய சுஜியும் நம்ம சாக்ராவும் பாஞ்சிக்கிட்டு அடிக்க போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த பேனலில். அதுக்கப்புறம் இவங்களோட சண்டையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம சுஜி வந்து அப்படியே கையை வீச அவன் அழகாக அதுலேருந்து தப்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நம்ம ஆள் வந்து காலை வீச அதுலேயும் அவன் அழகாக தப்பிச்சிருவான். இந்த மாதிரி இவனுங்க மாற்றி அடிக்க போவான். அவன் வந்து அழகாக டாச் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா இவங்களுக்குள்ள வந்து டீம் கோஆர்டினேஷனில் இவங்க வந்து தனியாக சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. அவனுங்க 2 பேரும் அடிக்க ட்ரை பண்ணுறான், அந்த ஆளே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க 2 பேரும் ஸ்பீடுக்காக டீம் ஒர்க்கே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, ஸோ ஸ்டூபிட் அப்படின்ற மாதிரி இவன் இழிச்சிட்டு இருக்க. அங்கே சண்டையை காட்டுறாங்க. அங்கே மாறி ஆளுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மிட்ஸுக்கு வந்து ஒருத்தனை புடலிலே போட்டு தட்டிட்டு இவனுக்கு பின்னாடி இருக்கிறவனையும் போயிட்டு காப்பாற்றிட்டு இருந்திருப்பான். இவன் வந்து பார்த்துட்டு இருப்பான், இந்த மாதிரி அந்த 2 பேர் வந்ததுக்கப்புறம் இந்த மொத்த ஃப்ளோவே வந்து மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம டைகாவாலையும் நிறைய பேரை சமாளிக்க முடியல, அங்கே சோவும் சண்டையில் இருக்கான். இந்த மாதிரி சண்டைக்கு நடுவில் நம்ம மிட்ஸுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இவனும் ஒருத்தன் அடிக்க வருவான். திடீர்னு என்ன வரான்னா, அந்த ஆள் அப்படியே கீழே மண்ணை வாடுறான். யாரான்னு பார்த்தா நம்ம நிறைய வந்து காலை வாரம் இருப்பான். நம்ம நிறைய நான் வந்து சோசானுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் போய்ட்டு மற்றவங்கள பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாப்பில். இந்த சைடு காட்டுறாங்க, நம்ம சுஜியும் நம்ம சாக்குறோம் அங்கே பாஞ்சு அடிக்க போவாங்க. இந்த சைடு நம்ம சோவும் வந்து முக்கியிட்டு இருப்பான் லைட்டாக. இப்போ தான் நம்ம நிறைய வந்து அவங்க சண்டையெல்லாம் பார்த்துட்டு இவங்க தான் கண்டிப்பாக அந்த நொரோஷியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பையன் நடுங்கிட்டே இப்போ தான் அவங்கள வந்து கவனிக்கிறானே. நம்ம நிறைய வந்து யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ ஆக்சுவலாக அந்த ஃப்ரண்ட் கார்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேரை வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டைமில் வந்து நம்ம சோவும் பிஸியாக இருக்கான், நம்மளோட மிட்ஸுக்கும் வந்து சண்டையில் இருப்பான். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, சாப்டர் முடிஞ்சிருச்சு. வாங்க அடுத்த சாப்டரில் நம்ம பையன் என்ன யோசிச்சான்றதை பார்ப்போம்.
சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய வந்து அந்த ஃப்ரண்ட் ஃப்ளாகை வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. இங்கே வந்து நம்ம பையன் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி சோசானுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம மிட்ஸுக்கு வந்து தம்பி உன் ஜோக்கு கேட்கல, இப்போ எனக்கு டைம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். இப்போ நம்ம மிட்ஸுக்கு அடிக்க அட் டைமில் 2 பேர் வருவாங்க. நம்ம மிட்ஸுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்தவனை கவனிச்சிருவோம், பட் பின்னாடி வந்தவனை பட்டுன்னு திரும்பி அடிக்க முடியாது. அந்த டைமில் என்ன ஆகுது, நம்ம நிறைய வந்து போயிட்டு அவன் மேலே பாஞ்சு அப்படியே அவனை கீழே தள்ளிடுவான். அதுக்கப்புறம் நம்ம நிறையும் நான் வந்து சோஸான அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, பட் என்னால் பண்ண முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மாசாக பேசிகிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மிட்ஸுக்கும் சரி வாப்பா எல்லாரையும் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் டீமாக போய் நிற்கிறாங்க. இங்கே நம்ம ஷோ வந்து ஒரு டீச்சர் ஃபீலிங்கில் வந்து சாதிச்சுட்டான்டா நம்ம பையன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மைல் போட்டுட்ருக்க. இந்த சைடு நம்ம ஒபிக்கி வந்து ஷோ கிட்ட தம்பி உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுதாப்பா, எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஷோ வந்து சொல்லுவான், தம்பி உன் கூட சண்டை போட நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன், பட் அதுக்காக நான் சிரிக்கல, நானே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஹாப்பியாக ஒரு மாதிரியான ஃபீலிங்கில் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஒபிக்கி வந்து திருன்னு முழிச்சிட்டு சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் நீ வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்மளுடைய ஷோ வந்து சொல்லுவான், நீங்கள் அந்த நொரோஷியா சேர்ந்தவங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட சீனியராக தான் இருக்கணும், அதனால தான் நான் பொலைட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்த ஒபிக்கியோ நல்லா சிரிச்சிட்டு நீ ரொம்ப மேனர்டாக இருக்கப்பா, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து நொரோஷி இல்லை, அங்கே இருக்கான் பற்றி அந்த ஆள் ஹஷிரோ, அவன் தான் வந்து நொரோஷி, அவன் போனதுக்கப்புறம் நானும் அவன் பின்னாடியே போயிட்டேன். ஐம் கைட்டோ ஒபிக்கி இட்ஸ் அ ப்ளஷர்னு நம்ம ஆள் சொல்ல வரது கட்டி அங்கே அவனுக்கு மரண பயத்தை காமிச்சிருவான் நம்ம. ஸோ அங்கே காதுக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிருக்கான் அவன் காலு, பட் எப்படியோ டாச் பண்ணிட்டான். டாச் மட்டும் பண்ணலன்னா நம்ம ஒபிக்கியோட ஃபேஸில் நம்ம ஷோ வந்து அவனோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து பழிச்சிருப்பான். இங்கே நம்ம ஷோ வந்து சீரியஸ் ஆகிட்டான்னு தெரியுது. அப்படியே இங்கே நம்ம ஆஷிரோ சைடு வந்தால் நம்ம ஆளுங்க இன்னும் வந்து அவனை பாஞ்சு அடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அவன் அழகாக தப்பிச்சிட்டு இருப்பான். அவனும் சிரிச்சுட்டே வாங்கடா கண்ணுங்களா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க. இப்போ தான் நம்ம சாக்குராக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஷோ சொன்னது வந்து ஞாபகம் வருது. அப்படி நம்ம ஷோ வந்து சாக்குரா கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டால் வி ஆல் லைக் யூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் போல். அதை நம்ம சாக்குரா வந்து இப்போ பேட்டில் ஃபீல்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. நம்ம சாக்குரா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டான். இந்த மாதிரி நம்ம சுஜியை போயிட்டு சண்டை போட சொல்லிட்டு நான் உனக்கு பேக்கப் தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆள் சொல்லிட்டு இருந்திருப்பான். லாஸ்ட்டாக நம்ம சாக்குரா டூ இட் சுஜிஷிட்டா அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆள் சொன்ன அந்த லெட்ஸ் டூ இட் சுஜிஷிட்டாவோட தான் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இந்த ஹாஷிரோ வந்து சீரியஸ் ஆகிட்டான், வாங்கடா இப்போ நான் அவங்கள அடிக்கிறேன்ற மாதிரி. இந்த டைமில் அப்படியே பாஸ்ட்டில் இவங்க ட்ரைனிங் எடுத்த டைமை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம நிறைய வந்து சாக்குராக்கு தண்ணி கொடுத்துருப்பான். என்ன மேட்டரானா அந்த டைமில் தான் நம்ம சாக்குரா வந்து ஹிராகி கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு வந்திருப்பான். பசங்க வந்து 1-on-1 போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. எல்லாரும் வந்து நம்ம சாக்குராவை சேரப் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. இந்த டைமில் நம்ம ஷோ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சாக்குரா கிட்ட போயிட்டு தம்பி நீலாம் டீம் ஃபைட்டுக்கு செட் ஆக மாட்டேப்பான்னு சொல்ல, சைடில் இருந்தவனுங்களாம் நொந்து போயிடுவானுங்க. டே நாங்கள் கஷ்டப்பட்டு மோட்டிவேட் பண்ணிட்டோம்னா நீ வந்து சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம சாக்குரா வந்து என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஷோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். என்ன மேட்டரானா நம்ம சாக்குரா வந்து 1-on-1 போடுறப்போ அவனால் வந்து ஈஸியாக அவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அழகாக வந்து சண்டை போடுறான். பட் வந்து இதுவே அது குரூப் சண்டையாக மாறுறப்போ இவன் வந்து சுற்றி இருக்கிறத கவனிச்சா இவன் வந்து இவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு இடத்துல அடி வாங்கிடுறான். ஸோ நம்ம ஷோ வந்து என்ன சொல்லியிருப்பான், இந்த மாதிரி தம்பி இதுக்கப்புறம் நம்ம வந்து கேங் வார் தான் போட போகிறோம், ஸோ நீ வந்து சரௌண்டிங்ஸையும் கவனிக்கணும், ஓ மேலேயும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி புரியிற மாதிரி அவனுக்கு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஷோ வந்து சாக்குரா கிட்ட சொல்லுவான், நீ இந்த மாதிரி சரௌண்டிங்ஸை கவனிக்கிறப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு தெரிய வரும், அண்ட் உனக்கு என்ன பண்ணணும்னு தெரிய வரப்போ அதை பார்த்து உன்னோட டீம்மேட்ஸ்க்கும் என்ன பண்ணணும்னு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ எல்லார் மேலேயும் ஒரு அட்டென்ஷன் வை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம சாக்குரா வந்து யோசிச்சுட்டு இருப்பான் என்னால் எப்படி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஷோ வந்து சொல்லுவான், நீ நினச்ச உன்னால் பண்ண முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் போட்டு சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் ஃபைட்டை காட்டுறாங்க. நம்ம ஆளுங்க வழக்கம் போல் பாஞ்சிக்கிட்டு அடிக்க போவான். அவன் அழகாக டாச் பண்ணிட்டு அவன் மறுபடியும் ஒரு குத்தோட வருவான். நம்ம சுஜிஷிட்டா தான் அந்த அட்டாக்கை டேரெக்டாக அவன் கையில் வாங்குவான். பையனால் வலி தாங்கியிருக்க முடியாது போல். பையன் வந்து 10 அடி பாஞ்சு போய் விழுவான். அப்புறம் மான்ஸ்டர் மாதிரி ஒரு ஃபேஸோட வந்து நம்ம சாக்குராவை ஒரு அடி போட வர நம்ம சாக்குரா வந்து எப்படியோ உசுரை காப்பாற்றிட்டு பொழைச்சி ஓடிடுவான். அங்கே அவன் அடித்த இரும்பில் அவன் கைத்தட பழிஞ்சிடும். இந்த டைமில் நம்ம சுஜி வந்து பின்னாடியிலேருந்து ஒரு அடியை போட வர அவன் அழகாக வந்து அதையும் டாச் பண்ணிட்டு மறுபடியும் கையை வந்து விசிறுவான். இப்போ தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டு. நம்மளால என்ன பண்ணுவான், அடிக்காமல் போயிட்டு அவன் கையை வந்து லாக் பண்ணிட்டு பின்னாடி வந்து உதப்பான்னு பார்த்தா இன்னொரு கையை வந்து லாக் பண்ணுவான். இப்போ வந்து அடிடா சுஜிஷிட்டான்னு அவன் வேகமாக வந்து மூஞ்சிலே ஒரு குத்துவான். ஆஃப்டர் அ லாங் டைம் இப்போ தான் நம்ம பசங்க 2 பேரும் அவன் மேலே ஃபஸ்ட் ஹிட்டே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசி பானால நம்ம பையன் வந்து நான் இப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக காமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம சாக்குரா வந்து இது ரொம்ப வியர்டாக இருக்குது, இது எப்படி நான் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். என்ன மேட்டரானா சுஜிஷிட்டா வந்து ஹைட்டாக மட்டும் இல்லை, அவனோட கையும் லாங்காக இருக்குது, அவனோட லெக்ஸும் லாங்காக இருக்குது. ஸோ நம்ம பையனால் வந்து அவன் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வீசுகிறப்ப வந்து பவரான ஒரு பஞ்சை வந்து கொடுக்க முடியும். பட் அந்த டைமில் அவனால் வந்து டேரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் நம்ம பையன்கிட்ட இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ்.
இப்போ நம்ம சாக்குரா வந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பான்னா, இவனே வந்து ஒரு பானை மூவ் பண்ணிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், இவன் வந்து என்ன பண்ணுவான், அப்படியே அந்த ஹாஷிராவோட ஹேண்டை வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து நம்ம சாக்குரா வந்து அவனோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டான், பட் அதை வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்ம பையனுக்கு வந்து அவனோட ஆப்போனன்ட் எப்பவும் அவனோட ஓன் ஸ்ட்ரென்த்தில் அடிச்சு தான் பழக்கம். அண்ட் அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவனோட எக்ஸிஸ்டன்ஸையும் ப்ரூவ் பண்ணுது. அண்ட் அந்த ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து இவன் எல்லாமே அப்படின்ற மாதிரியும் நினச்சிட்டு இருந்திருப்பான். பட் இப்போ அதை லெட் கோ பண்ணிவிட்டு இவன் வந்து என்ன பண்ணுவான், இவனோட டீம்மேட்ஸை வந்து இவன் ஒரு வெப்பன் மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அதில் வந்து நம்ம கோடாலியை வந்து நம்ம பையன் எடுக்கலாம். அந்த கோடாலி தான் நம்ம சுஜிஷிட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இவன் தான் வந்து செயின். ஸோ ஒரு செயினாக அந்த ஆக்ஸோட டார்கெட்டை வந்து நம்ம ஆள் பிளாக் பண்ண போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஆக்ஸாக நம்ம சுஜிஷிட்டா வந்து அவனோட டார்கெட்டை அட்டாக் பண்ண போகிறான். இதுதான் நம்ம ஆளோட பிளானு. அண்ட் இப்போ இதை தான் வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. நம்மளால் ஒரு செயின் மாதிரி இருந்தால் அவங்க டார்கெட்டை வந்து லாக் பண்ணிடுவான். அண்ட் நம்ம சுஜிஷிட்டா வந்து ஒரு ஆக்ஸ் மாதிரி இருந்தால் அவனோட பவர்ஃபுல் ப்ளோவை கொடுப்பான். இங்கே நம்ம சுஜிஷிட்டா அடித்த அடியில் அங்கே இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்த ஹாஷிரோ கண்ணு மேலே போயிடுது. இங்கே நம்ம சாக்கரை வந்து சைடில் மாசாக சிரிச்சிட்டு இருந்திருப்பான். இதுக்கப்புறம் நம்ம நிறைய காட்டுறாங்க. அவனும் அங்கே போட்டு எல்லாரையும் பொழந்து எடுத்துகிட்டு இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு அவனால் முடிஞ்சதை செஞ்சுட்டு இருந்திருப்பான். நம்ம மிட்ஸுக்கியும் நிறைக்கிட்ட நீ ஓகேவான்னு கேட்க அதுக்கு நம்மளாம் ஃபைனுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து யோசிக்கிறத காட்டுறாங்க. நம்ம நிறை வந்து அவன் ரொம்ப வீக்காக இருக்கிறத நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிருந்திருப்பான். எப்போவுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து டிபெண்ட் இருக்கிறதுனால. பட் ஸ்டில் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனை பிலீவ் பண்ணுறதுனால நம்மளும் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ஷோ வர வரைக்கும் நான் தான் இந்த ஃபார்மேஷனை ஹோல்ட் பண்ணி ஆகணும், அதனால் ஏஞ்சிட்றா நிராய் அப்படின்ற மாதிரி அவனே செல்ஃப் மோட்டிவேட் ஆகிட்டு கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருந்திருப்பான். இந்த டைமில் இன்னொரு நாய் வந்து என்ன பண்ணும், வேகமாக நம்ம நிராய்க்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான பஞ்சை கொடுத்து பறக்க விட்டுருவான். அவன் அங்கே போய் பறந்துள்ள எல்லாருமே நிராய்சான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க பின்னாடி நம்ம மிட்சுக்கி மான்ஸ்டர் மாதிரி யார் மேலடா கை வச்சேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க வந்துட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ம மிட்சுக்கியும் அப்புறம் நம்ம நிறைய அடித்தோனும் ஃபேஸ் டு ஃபேஸ் நின்றுருக்க. அடுத்த பேனல் தான் இன்னும் கொலமாசாக இருக்கும். இந்த சாப்டரில் எனக்கு இந்த பேனலை பார்க்குறப்போ இது நிறையா இல்லை டாக்கி மிச்சியான்ற அளவுக்கு டவுட் ஆகிற அளவுக்கு இருந்தது அந்த பேனலு. பார்க்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க போல். அவன் என்ன பண்ணுவான், லாஸ்ட் டைம் பின்னாடி ஃபோர்ஸோடு வரதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம கிரை பேபி டாக்கிமிச்சியோட ட்வின் பிரதர் மாதிரி இருக்க நம்ம நிறைய வந்து மூக்கில் ரத்த ஒழுக வேகமாக குத்த போகிறத தான் காட்டுறாங்க. அவனும் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு ப்ளோ ஒன்று பண்ணுவான். ஆனால் என்ன வந்தான்னா அந்தளவுக்கு பையனுக்கு பெருசாடி விழுந்திருக்காது. அவனும் நக்கலாக என்னப்பா இது, நானும் என் மேலே ஏதோ ஈஸாக வந்து உக்காந்ததோ அப்படின்ற மாதிரி நினச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவன் வந்து நிறைய அடிக்க போவ அப்படியே அவன் கையை மிட்ஸுக்கு பிடிச்சி, தம்பி இதுக்கப்புறம் அங்கே இல்லை இங்கே தான் சொல்லிட்டு நம்மளால தூக்கி ஒரே அடி தான், அவ்வளோதான் அங்கே சொல்லி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய மிட்ஸுக்கும் பேசிகிட்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஷோவோட சண்டையை காட்டுறாங்க. நம்ம ஷோ வந்து குத்த போகிறப்பெல்லாம் அந்த ஒபிக்கி வந்து அப்படியே கீழே குனிஞ்சிட்டு மறுபடியும் அப்படியே ஒரு பேக் ஃப்ளிப் மாதிரி அடிக்கிற மாதிரி வந்து காலால் அடிக்க வருவான். அதுக்கப்புறம் அதை ஷோ வந்து அடிக்க வரப்போ மறுபடியும் அவன் வந்து கையால் அடிக்க போவான். அதை நம்ம ஷோ வந்து அழகாக பிளாக் பண்ணிட்டு நீ என்னப்பா ஜிம்னாஸ்ட் மாதிரி பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஷோ ஒரு வித்தையை கட்ட அதுக்கு அவனும் ஒரு வித்தையை கட்டன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போடுறானுங்களோ இல்லையோ மாற்றி மாற்றி வித்தை காமிச்சிட்டு இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறானா, இந்த ஒபிக்கு பயிலும் ஸ்லிப் அடித்து 4 ஸ்டெப்பு பின்னாடி போய் நிற்க நம்ம ஷோ வேகமாக முன்னாடி வந்திருப்பான். அதுக்கப்புறம் இவன் ரைட்டில் ஒரு பஞ்சு அவன் ரைட்டில் ஒரு பஞ்சு, இவன் லெஃப்ட்டில் ஒரு பிளாக்கு அவன் லெஃப்ட்டில் ஒரு பிளாக்கு, அப்படியே மாற்றி மாற்றி கையை பிடிச்சிட்டு 2 பேருமே கண்ணை பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. இப்போ இவங்க ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுறக்கப்பவே நம்ம ஷோ வந்து கேட்பான், என்னப்பா சிரிச்சிட்டே இருக்க அவ்வளோ ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் உனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த ஒபிக்கு கேட்டு இப்போ வந்து அவன் பேசுறதை வச்சுட்டே நம்ம ஷோ வந்து கண்டுபிடிக்கிறான். அப்போ நீ வந்து ஃபன் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி அதுக்கு அந்த ஒபிக்கு அதை கண்டுபிடிக்க இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஒபிக்கி வந்து சொல்லுவான், இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்குள்ள அந்த ஃபன்னை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதுதான் ஃபுரின் அண்ட் அப்படி தான் ஃபுரின் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த ஒபிக்கி வந்து என்ன சொல்லிட்டு இருந்திருப்பான், நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க ஸ்ட்ராங்காகவும் இருக்க, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம், அது உனக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. அதுக்கு நம்ம ஷோ வந்து சொல்லுவான், அடுத்தவங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிக்காமல் அதோட காசஸ் பற்றி யோசிக்காமல் ட்ரபிள் காஸ் பண்ணுற நீ ஸ்மார்ட்டா, நீ ஒரு மிருகண்டா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க. தம்பி நீ என் பர்சனாலிட்டியே கலாச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து உனக்கு டிசிப்ளின் சொல்லி தந்தாலும் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் ஃப்ளிப் அடித்து ஒரு கிக் விடலான்னு வர நம்ம ஆள் டாச் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம ஆள் வந்து ஒரு உதைய போடலான்னு சொல்லிட்டு வர இவன் வந்து என்ன சொல்லுவான், நினத்தண்டா இதுதான் பண்ணுவான்னு சொல்லிட்டு நேராக இவனோட ஃபேஸ் கேம் பண்ணி இவன் ஒரு கிக் விட வர இந்த டைமில் வந்து நம்ம ஷோ வந்து என்ன பண்ணுவான், எனக்கு நீ இதை தான் பண்ணுவேன்னு தெரியுங்கண்ணான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிக் பண்ண வந்ததை மறுபடியும் இவன் ஒரு ஃப்ளிப் ஆக்கி மறுபடியும் இவன் வயிற்றுலே ஒரு பஞ்சு, அவ்வளோதான் பையன் அங்கே ரத்தம் கக்கிடுவான். லாஸ்ட்டாக நம்ம ஷோவும் அப்படியே ஒரு கிளாப் பண்ணிட்டு எனக்கு ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்காக ஒரு கேள்வியை கேட்டு ப்ளீஸ் டீச் மீ சென்சே அப்படின்னு சொல்லிட்டு பை பாய் கட்டிட்டு போகிறதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோடும் முடிவடைகிறது. இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டு முடிஞ்சால் லைக்கு ஷேரு கமெண்ட்டு இதெல்லாம் போட்டு விட்ருங்க.
ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் அப்புறம் எனக்கும் வந்து வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்தால் சரி பொறுமையாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை, see you guys in another video.